ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ரீட்டாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம ஒரு நியூ டாபிக் பார்க்க போகிறோம். எதை பற்றினா எர்த்வார்ம்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ப்ளஸ் அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ், அதுக்கப்புறம் அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அதனால என்ன பெனிஃபிட் நம்ம கார்டனுக்கு, எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் ஐகார்டில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, நம்ம வெயிட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எர்த்வார்ம்ஸ்னால் என்ன, இதனால நம்ம பிளான்ஸுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து எர்த்வார்ம்ஸ் வந்து ஒரு கார்டன் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிளான்ட். சின்ன வயசுலேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க, இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஃப்ரெண்ட்லியான பிளான்ட் அப்படின்னு நிறைய சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ நான் இங்கே சயின்ஸ்லாம் எடுக்கல. ஃபஸ்ட் வந்து நான் இது என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இது வந்து தமிழில் வந்து மண்புழுன்னு சொல்லுவாங்க. எதனால் மண்புழுன்னு சொல்கிறாங்களா, இது மண்ணை மட்டும் தான் சாப்பிட்டுட்டு எலிமினேட் பண்ணுற வேஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு N2 ரிச் ஃபெர்டிலைசர் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பிளான்ஸுக்கு ஈஸியாக அப்சர்வ் பண்ணி அதனால நம்மளுக்கு பிளான்ஸுக்கு என்ன பெனிஃபிட்னா, அது வந்து லீஃப் ஸ்டேஜில் இருக்கிற பிளான்ஸ் ஒரு லீஃபி பிளான்ஸுக்கு வந்து ஒரு நல்ல க்ரோத் கொடுக்கும். இதை பற்றி ப்ரீஃபாக பார்க்கணும், நான் ஐகார்டில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. செகண்ட் பெனிஃபிட் என்னென்னா, இது போகிற வழியெல்லாம் குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டுகிட்டே போகும். ஸோ அதனால நம்ம ரூட் போகிற ஈஸியாக ஒரு வேயை வந்து இதுவே அமைச்சு கொடுக்கும். ஸோ இதனால ஏரியேஷன் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். நார்மலாக இது லோக்கல் ஷாப்பில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். 1 kg 12 ருபீஸ்லேருந்து 15 ருபீஸ் வரை இருக்கும். நீங்கள் ஈஸியாக வாங்கலாம். வீட்டிலே நான் கொஞ்சம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறேன். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் உங்களுக்கு நல்லா வந்துச்சுன்னா நான் வந்து அதை வீடியோவாக போடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர் அஃபெக்டிங் எர்த்வார்ம்ஸ். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, எர்த்வார்ம்ஸுக்கு வந்து ஹீட் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ எந்த இடத்துல நிறைய மாய்ஸ்டர் இருக்கோ அந்த இடத்துல தான் எர்த்வார்ம்ஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிளான் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 1 to 2 டேஸுக்கு வந்து அதை வெட்டாகவே வச்சுக்கோங்க. நார்மலி ஒரு பாட்டிங் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 1 வீக் வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பிளான் பண்ணோம். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஈல்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளான் நல்ல க்ரோத் இருக்கும். எர்த்வார்ம்ஸும் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாக எர்த்வார்ம்ஸ் வந்து 25 டிகிரி கீழே இருக்கிற டெம்பரேச்சரில் தான் நிறையாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெம்பரேச்சர் செட் பண்ணுற இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு குட்டி டிப் சொல்ல போகிறேன். இந்த குட்டி டிப்பையும் நீங்கள் ஈஸியாக கிராப் பண்ணிக்கோங்க. இந்த டிப் யாருக்கெல்லாம்னா, லேசி பீப்புள்ஸுக்கு, என்ன மாதிரி உள்ள பீப்புள்ஸுக்கு. இது எதுக்குன்னா, அடிக்கடி வந்து அவங்களுக்கு தண்ணி ஊற்ற முடியல, ஏதாச்சும் ஒரு ஒர்க்கில் வந்து பிஸி ஆகிடுறீங்க, இல்லாட்டி வந்து ஏதாவது மொட்டை மாடியில் இருக்குது, நான் வந்து அடிக்கடி மேலே போயிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி உங்கள் சாயிலில் மாய்ஸ்டர் கண்டு வந்து நிறைய நாள் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். என்னென்னா, நம்ம அதுக்கு மேலே வந்து ஏதாச்சும் வச்சு கவர் பண்ண போகிறோம். நீங்கள் ட்ரை லீவ்ஸ் யூஸ் பண்ணி வந்து மேலே அந்த ஏரியாவில் நீங்கள் கவர் அப்பர் லேயரில் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ரொம்ப ட்ரை ஆகாது, கொஞ்சம் மாய்ஸ்சர் நிறையாவே இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிளான்ட்டை ஈஸியாக வளர்த்துக்கோங்க. சரி, அடுத்த பாயிண்ட் போயிடலாம். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, என்ன பண்ணோன்னா வந்து சம்மர் டைமில் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து எர்த்வார்ம்ஸுக்கு வந்து நல்லாவே ஒரு பெரிய எனிமினால் ஈஸியாக கூட்டமாக சேர்ந்து அதை வந்து டெஃபீட் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ண நான் குட்டி குட்டி டிப்ஸ் சொல்கிறேன், ஈஸியாக கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதான் முக்கியம். ஓகே, இப்போ நம்ம எர்த்வார்மை ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ரெண்டு வெப்பன் வேணும். ஒரு வெப்பன் என்னென்னா நீம் ஆயில், இன்னொரு வெப்பன் என்னென்னா நீம் கேக். இந்த வெப்பனில் ஒரு வெப்பன் இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஹேண்டை வந்து டெஃபீட் பண்ணி எர்த்வார்ம்ஸை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம அழகாக கார்டன் எல்லாம் நல்லா வளர்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நீம் ஆயில் எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்துடலாம். இப்போது ஒரு பிளான்ட்டில் வந்து நிறைய எறும்பு இருக்குன்னா நீங்கள் வந்து 2 times வந்து அந்த நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த எறும்பு போகிற வரை நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். மீன்ஸ் 1 alternate days வந்து யூஸ் பண்ணுங்கள் அந்த பிளான்ட்ஸுக்கு மட்டும். நீம் ஆயிலுக்காண்டி நான் ஒரு தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன், நான் ஐகார்டில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீம் ஆயில் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் வெப்பன் வந்து நீம் கேக். நீங்கள் எந்த ஒரு பாட்டிங் மிக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நீம் கேக் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா இன்செக்டில் இருந்தும் ஈஸியாக நம்ம வந்து எர்த்வார்ம்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் இன்கேஸ் வந்து நீம் ஆயில்னா நீம் கேக் இல்லைன்னா நீங்கள் வினிகர் யூஸ் பண்ணலாம், அதுவுமே வந்து ஹேண்டை வந்து டிக்ரீஸ் பண்ணும். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறது. மோஸ்ட்டாக நிறைய பேர் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி அவங்க பிளான்ட்ஸை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணுவாங்க. பட் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து அதோட சைடு எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு நிறையவே ரிசல்ட் இருக்கும்.
நிறைய பேர் இதெல்லாம் தெரியாமலே கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுவாங்க, டிஏபி, ரோஸ் மிக்சர்னு நிறைய பேர். ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சிம்பிளாக டிப்ஸ் சொல்கிறேன். என்னென்னா ஜஸ்ட் ஒரு 2 எர்த்வார்ம்ஸை பிடிச்சி அந்த சாயிலில் போட்டுருங்க. அதாவது இப்போ ரோஸ் பிளான்ட் வச்சுருக்கீங்கன்னா அதில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நிறையவே ரோஸ் இருக்கும். உங்களுக்கு அடிக்கடி அதில் ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டே இருக்கும் கீழே சாயில். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி ரோஸ் நிறைய வளர்த்துக்கோங்க. இப்போ நான் கையில் வச்சுருக்க இந்த குட்டி குட்டி கிறிஸ்டலோட நேம் எப்சம் சால்ட். எப்சம் சால்ட் நம்ம நிறைய பிளான்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடாது. எல்லாமே ஒரு லிமிட் தான். இதை 1 டீஸ்பூன் இல்லைனா 1/2 டீஸ்பூன் 1 லிட்டருக்கு வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி பிளான்ட்ஸுக்கு கொடுக்கலாம். இதனால நம்ம எர்த்வார்ம்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, 4th பாயிண்ட் என்னென்னா எர்த்வார்ம்ஸுக்கு ரொம்ப லைட்டான பிளேஸ் பிடிக்கவே பிடிக்காது. எவ்வளோ டார்க்காக இருக்கோ அந்த இடத்துல தான் எர்த்வார்ம்ஸ் இருக்கும். ரொம்ப மண்ணு கீழே தான் எர்த்வார்ம்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். மேலே ஏரியாவில் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா சார்கோல் யூஸ் பண்ணலாம். சார்கோல் ஒரு நல்ல ஒரு ஃபெர்டிலைசர். இதனால நம்ம பிளான்ட்ஸ்க்கு ஏதாவது டிசீஸ் ஆர் இன்ஃபெக்ஷன் இருந்தால் இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக அதை க்யூர் பண்ணிடலாம். இந்த சார்கோல் எர்த்வார்ம்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ சார்கோல் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ எர்த்வார்ம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் வீட்டில் சார்கோல் இல்லைன்னா ப்ராப்ளமே இல்லை. இதோட அல்டர்னேட்டிவ் தான் பனானா பீல். பனானா பீலில் நிறைய நியூட்ரியன்ட் இருக்குது. இதில் ப்ராஸ்பரஸ் நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம சார்கோலுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணலாம். இதுவுமே எர்த்வார்ம்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்கும். இதை பற்றி ப்ரீஃபாக கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நான் ஐகார்டில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோட ஃபைனல் பார்ட்டில் இருக்கோம். என்னென்னு பார்த்துலாம். டிப் 2 இன்க்ரீஸ் எர்த்வார்ம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நான் எது கொடுப்பேன்னா கவுடங் ஃபெர்டிலைசர். நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ கவுடங் நீங்கள் பிளான்ட்டுக்கு பாட்டிங் மிக்ஸில் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு எர்த்வார்ம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஈவன் இதை நான் வாங்கும்போது கூட எனக்கு நான் எர்த்வார்ம்ஸ் பார்க்கல. நான் நேற்று வீடியோக்கு எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா டப்புனு என் கையில் ஒரு எர்த்வார்ம்ஸ் மாட்டிட்டேன். ஈவன் தோ நான் க்ளவுஸ் கூட போடல. ஸோ கொஞ்சம் பயந்துட்டேன். ஓகே, ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணால் எர்த்வார்ம்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். டைட்டிலில் கொடுத்துருக்க மாதிரி 1 kg உரம் 1 ரூபா தான். இது நான் முனிசிபாலிட்டியில் வாங்கினேன். இதில் நம்ம யூஸ் பண்ணுற வேஸ்ட் எல்லாமே அவங்க நல்லாவே ஏதோ ப்ரிப்பேர் பண்ணி இதை நம்மளுக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. இதனால எனக்கு பயங்கரமாக எர்த்வார்ம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. நான் வீடியோ ஃபஸ்ட்டில் ஒரு கிளிப் பார்த்துருப்பீங்க. இது போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய இன்க்ரீஸ் ஆச்சு. இது நான் ஃபஸ்ட்டே போடணும்னு நினச்சேன். பட் டைம் இல்லை. இதை நான் ஃபஸ்ட்டே நிறைய யூஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இப்போ தான் நான் வாங்கி உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நிறையவே எர்த்வார்ம்ஸ் வரும். இதை யூஸ் பண்ணும்போது கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்மெல்லாகவும் இருக்கும். ஈவன் உங்களுக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கலன்னா மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நல்ல எஃபெக்டிவான மேனுவர். நீங்கள் இதை வாங்கணுன்னா 1 டே முன்னாடியே போய் நீங்கள் அந்த முனிசிபாலிட்டியில் சொல்லணும். இப்படி எனக்கு இவ்வளோ கேஜி வேணும்னு சொல்லிவிட்டு பேக் கொடுத்துருங்க. பேக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் அவங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி தந்துடுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் பிக் பண்ணிவிட்டு வரலாம். இது வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஷுவராக உங்களுக்கு நிறைய எர்த்வார்ம்ஸ் வரும். இது நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் பாட்டிங் மிக்ஸ் கூட ஆட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். பாட்டிங் மிக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அது ஐகார்டில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, 3rd பாயிண்ட் என்னென்னா ட்ரை லீவ்ஸ். ட்ரை லீவ்ஸ் ஒரு எர்த்வார்ம்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஒரு கீ இன்க்ரீடியன்ட்னே சொல்லலாம். இது 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று மூடாக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். இன்னொன்று என்ன பண்ணலான்னா நீங்கள் லேயர் யூஸ் பண்ணலாம். ஐ மீன் சாயில்குள்ளே ட்ரை லீவ் ஜஸ்ட் நீங்கள் சும்மா வச்சு அதுக்கு மேலே சாயில் போட்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு இன்க்ரீஸ் இருக்கும் எர்த்வார்ம்ஸில். ஓகே, 4th பாயிண்ட் என்ன நீங்கள் வெஜிடபிள் வாஷ் பண்ண வாட்டர் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்கள் வீட்டில் சால்ட் வாட்டர் தான் நிறையா இருக்குது, பிளான்ட்ஸுக்கு நீங்கள் அதை கொடுக்குறீங்கன்னா சால்ட் வாட்டர்னால நீங்கள் என்ன சொல்கிறதுக்கு எர்த்வார்ம்ஸ் டிக்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரைஸ் வாட்டர் கூட இல்லைன்னா இந்த வெஜிடபிள்னா ஃப்ரூட் வாஷ் பண்ண வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி பிளான்ட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த சால்ட் அவ்வளோத்துக்கு எர்த்வார்ம்ஸுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஸோ இதனால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும். ஃபைனல் பாயிண்ட் என்னென்னா கவரிங் அண்ட் மல்ச்சிங். மல்ச்சிங்னா ஒன்றுமே இல்லை, மூடாக்கு தான். நீங்கள் எதெல்லாம் வச்சு அதை கவர் பண்ணலான்னா ட்ரை லீவ்ஸ் வச்சு பண்ணலாம். அதுக்கப்புறம் சுகர் கேனோட அந்த வேஸ்ட் இருக்குமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கோகோனட்டோட வேஸ்ட் காயர் அது யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி நீங்கள் கவர் பண்ணலாம். கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எர்த்வார்ம்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும்.
ஓகே. இதோட வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ லாங்கா இருந்தாலும் உங்களுக்கு அவ்வளோத்துக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் கார்டனிங்.